நேற்று நைட்டு ஃபுல்லாக ட்ராவல். நம்ம ஊருக்கு சொந்த ஊருக்கு வந்திருக்கோம். வந்து எழுந்து டீ குடிச்சிட்டு இப்போ எப்போதும் பார்த்தா இப்போ புளி சீசன் அப்படிங்கிறனால வீட்டில் புளி உடச்சி வச்சுருந்தாங்க. அதை நான் வந்தால் தான் வந்து குத்தி கொடுப்பேன். இப்போ நம்ம வந்து புளி குத்துறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, நியூ டெக்னிக் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன் அப்படின்னா எல்லோரும் யூஸ்வலாக புளி எப்படி குத்துவாங்கன்னு தெரியல, இந்த கத்தியை வச்சு தான் குத்துவாங்க. ஆனால் நான் எப்படி புளி குத்துறேன்னு பாருங்கள். எனக்கு இதுதான் வந்து கை வந்த கலை அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நான் புளி குத்துனேன் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் குத்தி எடுத்துருவேன். அது என்னன்னு பாருங்கள். இப்போது இதுதான் நம்ம ஆயுதம், அதாவது ஊக்கு. இந்த சின்ன ஊக்கு வச்சு தான் நான் வந்து புளி குத்துவேன், எப்போவுமே புளி குத்துவேன். எங்கள் அம்மா கூட கேட்பாங்க, இதை வச்சு எப்படி புளி குத்துற அப்படின்னு. ஆனால் எனக்கு இதுதான் ஈஸி அக்சஸ்ஃபுல்லாக. நான் எப்படி புளி குத்துறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் எடுத்து இங்கே வச்சுக்குவோம். அப்போ தான் நம்ம குத்தி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ குத்திருக்கோம் அப்படின்னு தெரியும். எடுத்து இதை ஜூம் பண்ணு. இது வச்சு இது எடுத்து ஒரு சில புளிங்கள் வந்து லைட்டாக இனிக்கும், அந்த மாதிரி கிடையாது. நம்ம புளி பயங்கர புளிப்பு. கொஞ்சம் புளி குழம்புல போட்டாலே போதும், பயங்கர புளிப்பாக இருக்கும். யூஸ்வலாக இவ்வளோ புளி எடுத்து குழம்புக்கு போடுறீங்க அப்படின்னா இது வந்து இவ்வளோ போட்டால் போதும், அவ்வளோ புளிப்பாக இருக்கும். இது வந்து நம்ம வீட்டு புளி தான், நம்ம வீட்டில் தான் விளையுது. எங்கே இருக்குன்னா இதுதான் அந்த புளிய மரம். இந்த புளிய மரத்துலேருந்து தான் வந்து இந்த புளியெல்லாம் அடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், இன்னும் புளியம்பழம் நிறைய கிடக்குது பாருங்கள், அறையில் கூட கிடக்குது. ஆனால் பொறுக்கி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் அப்பா வந்து ஒரு சின்ன வேலையாக வெளியில் போயிட்டாங்க. எங்கள் அப்பா வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த கீழே விழுகிற புளியெல்லாம் வந்து எடுத்து எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மா உடச்சிட்டுருவாங்க. நான் வந்து இது மாதிரி குத்த வேண்டியதான். இது யாரும் உங்களுக்கு இது வந்து நான் கண்டுபிடிச்ச டெக்னிக்கு. எனக்கு இது ஈஸியாக இருக்கும். பட் கேர்ஃபுல்லாக நம்ம குத்தணும், ஏன்னா நிறைய பேருக்கு குத்த தெரியாது. இப்படி குத்தும்போது இந்த கைக்கில் வந்து குத்திக்குவாங்க. அதனால் நீங்கள் ஒருவேளை இதை ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரம் குத்தணும் அப்படின்னா இதை வச்சு குத்திக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை அது குத்த தெரியும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ட்ரை பண்ணாதீங்க, கையில் குத்திக்கிங்க. எங்கள் அம்மாவை ஃபோனில் பேச சொன்னால் எப்படி பேசுகிறாங்க பாருங்க. இது நேர்லேயே போய் பேசிடலாம், அவ்வளோ சத்தம். நம்ம இப்போதைக்கு வந்து பலாப்பழம் வந்துச்சு. நம்ம பழப்பழத்தை கொஞ்சம் தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு முக்கியமான ஐட்டம் ஒன்று வந்துருக்கு, அதை சாப்பிடணும். இன்னாகிரேஷன் இது என்னது, முழு பழம் வாங்காமல் பாதி பழம் வாங்கி இருக்காங்க. குழஞ்சி வச்சுருக்கீங்க. ஆமாம், குழஞ்சி வச்சுருக்காங்க. இவ்வளோலாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. இவ்வளோ வெட்டி எடுத்து கவரில் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்கு. சரி, நம்ம இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். கையெல்லாம் போய் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். என்ன வேணா வேலை பார்க்குறாங்களா? புது பயிலுங்க இல்லையா? மேய்ச்சலாம் பழையாளு. ஆல்ரெடி மேலே உள்ளதெல்லாம் எடுத்து மேய்ச்சல் பழையாளு. ஒரு சின்னோண்டு பழையாளு எங்கே கொடுத்தாலும் எல்லாம் பண்ணாங்க அவங்க. அங்கே எல்லாம் பண்ணிச்சு மட்டும் தான் எடுத்து பண்ணாங்க. அப்படியா? இப்போ பாருங்க, ஒரு குரங்குட்டி என்ன வேலை பண்ணிட்டு இருக்குதுன்னு கட் பண்ணி சாப்பிட்றான்னா, குரங்கு என்ன வேலை பண்ணுமோ அதே வேலையை பண்ணிட்டு இருக்கு. பின்னாடி பார்த்தீங்களா, எங்கள் அப்பா எங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் எங்களோட மாடுலர் கிச்சன். அதுக்கிடையில் இதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அவங்க தாத்தா வேற வந்து எப்படி பலாப்பழத்தை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க.
அப்படியே ட்ரைனிங் பண்ணி பீச்சை அப்படியே பல கடையே வைக்க போகுது. ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஒரே காமெடி தான் பாருங்கள். எங்களோட சேர்த்து எங்கள் வீட்டில் உள்ள கோழிங்களும் சாப்பிடுதுங்க பலாப்பழம். சாமி இவ்வளோ புளி குத்திருக்கோம் போது, இப்போ முடியல, டயர்டாயிடுச்சு. ஸோ இந்த புளியை வந்து வச்சுட்டு அப்புறமா குத்தலாம். ஓகேவா? முடியல. இப்போ நம்ம வாங்க நம்ம கொல்லைக்கு போவோம். கொல்லையில் வந்து என்னென்ன செடி இருக்குது, ஏதாவது காய் இருக்கா என்னென்னு பார்க்கலாம். பூ செடி வேறு நிறையா இருக்குது. பூ பூத்துருக்கா என்னென்னு பார்ப்போம். வாங்க என் கூடயே ஃபாலோ பண்ணி. கிளியர் இதா கீழே எதுவும் தெரியல. இங்கே போட்டு பண்ணிட்டு கதவை அடைச்சி போட்டுருவோம். அப்போ தான் வந்து ஆடெல்லாம் வராது, உள்ள இல்லைன்னா வந்துடும். பாருங்க பூ அவ்வளோவா இல்லை. இங்கே பாருங்க இது அப்புறம் இதெல்லாம் வந்து மல்லிகைப்பூ செடி தான். இதெல்லாம் வந்து குண்டுமல்லி செடி. பாருங்கள் நிறைய பூக்களை எங்கள் அம்மா அன்றைக்கி தான் சொன்னாங்க, நிறைய பூ இருக்குடி, வீட்டில் வைக்கிறதுக்கு யாருமே ஆளே இல்லை அப்படின்ட்டு. இப்போ பூ கம்மியாச்சு போல இருக்குது, மறுபடியும் அரும்பு விட்டுட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ஒத்த மல்லி, இதெல்லாம் வந்து குண்டு மல்லி. இந்த பூ ஒன்று வந்து நல்லா குண்டாக பெருசாக இருக்கும். சொல்லப்போனால் இந்த ஒத்த மல்லியோட இந்த குண்டு மல்லி தான் வந்து செமையாக மணக்கும். நான் வர பூ அவ்வளோவா இல்லை. பூ வந்து பூத்தது அப்படின்னா ஒரு வாரம் தான் இருக்கும் போல இருக்குது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லா பூவும் கம்மியாக போல இருக்கும். சீசன் ஃபுல்லாக கம்மியாகிடும் போல். போன வாரம் தான் சொன்னாங்க நிறைய பூக்குது, வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தா பூவே இல்லை. நாங்கள் வந்த நேரம் எங்களுக்கு பூ இல்லை பாருங்கள். இதுதான் வந்து பைப்பு தண்ணி கலெக்ட் பண்ணுறதுக்கு தொட்டி. இங்கெல்லாம் போரெல்லாம் போட முடியாது. இது வந்து கடல் ஏரியா அப்படிங்கிறனால போர் போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக உப்பு தண்ணியாக தான் கிடைக்கும். இந்த இதில் கொஞ்சம் பூ இருக்குது, பறிச்சிக்கலாம். இதெல்லாம் பூ பூத்துதுன்னா வைக்கிறதுக்கு உண்மையிலே சொல்லணும்னா அவ்வளோ ஒரு மக்கு பூ இருக்கும், அவ்வளோ பூ இருக்கும். கருவேப்பிலை செடி, இந்த கொல்லையில் ஃபுல்லாக கருவேப்பிலை செடி தான் இருக்கும். என்ன பண்ணுறது, கருவேப்பிலை வச்சு என்ன தான் பண்ணுறது, இவ்வளோ கருவேப்பிலை இருந்தால். இது வந்து மாமரம். எப்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அந்த மாங்காய் சீசன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மரத்தில் காய் காய்க்கும். வித்தியாசமான வித்தியாசமான மரம். நமக்கு எல்லா இடத்துலையும் வந்து மே மாதம் காய் கொடுக்கும், ஆனால் இது மே மாதம் காய் கொடுக்காது. சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் காய் வரும். ஆனால் காய் காய்ச்சதோ செம்மையாக காய்க்கும், நிறையா காய்க்கும். அப்புறம் இதுதான் வந்து வாட்டர் ஆப்பிள். உங்களுக்கு இது வந்து காய் விடும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சேன். பட் நான் அப்போ சென்னையில் இருந்தேன், அதனால் வீடியோ எடுத்து போட முடியல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 கணக்கில் காய் காய்க்கும், நிறைய காய் காய்க்கும், 1000 கணக்கில் காய் காய்க்கும். அந்த காயெல்லாம் அது வெயிட் தாங்க முடியாது, அவ்வளோ காய். ஒரு டெய்லி பார்த்தீங்கன்னா 100 காய் வந்து இதில் கீழே விழுந்து கிடக்கும், சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு காய் இதில் நிறையா பிடிக்கும். மருந்து என்ன வைக்கிறதுன்னு தெரியலை. யாருக்காவது உங்களுக்கு என்ன மருந்து வச்சா காயெல்லாம் கீழே விழுதாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்கள், அந்த மருந்து வச்சு பார்க்கலாம். வாங்க அப்புறம் இங்கே பாருங்க, வந்ததுக்கு ஒரு மாம்பழம் கிடச்சிச்சு பார்த்தீங்களா? க்ளோஸ் அப் இது பாருங்க, வந்ததுக்கு ஒரு மாம்பழம். இன்னொன்று சொல்லிங்க பாருங்கள், இதெல்லாம் மாம்பழம், மரத்துலேயே முளைச்ச மாம்பழம். இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல, செம்ம டேஸ்ட்டாக. இங்கே காட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாம்பழம். இது உள்ளுக்கு வந்து நார் மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சும்மா அள்ளும் பாருங்க. ஆனால் காய் நிறையா விடலை, கம்மியாக தான் விட்டுருக்கு. இந்த இங்கிட்ட ஒரு 4-5 காய், அங்கிட்ட ஒரு 4-5 காய் தான் முளைச்சிருக்கு. கொஞ்சம் முளைச்சிருக்கு. சரி வாங்க. அப்புறம் இது வந்து சப்போட்டா மரம். அப்படிங்க பாருங்கள், நெல்லிக்காவை நம்ம ஆள் முளைச்சிருக்கா பாருங்க, பார்த்தீங்களா பாப்பா? இப்போ தான் காய் விட்டுருக்கோம். ஆனால் காய் வந்ததோ நிறைய காய் வரும். நம்ம மரம் இல்லை, பக்கத்து வீட்டு மரம், அந்த வீட்டில் உள்ள மரம். இது நம்ம கொள்ளைக்கு வந்துருச்சு. ஆனால் நம்ம கொள்ளைக்கு வந்துச்சுன்னா நம்ம மரம் தானே, நமக்கு தேவையான பறிச்சு சாப்பிடுவோம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க.
இது வந்து எலுமிச்சை காய் அவ்வளவா விடலை. இதை பாருங்க, இதை பாருங்க, இது பார்த்தீங்களா? இது என்ன மரம் அப்படின்னா ஆரஞ்சு. இதுலேயுமே சரி, ஆரஞ்சு வந்து நிறைய ஆரஞ்சு முளைக்கும். ஆனால் நிறையா எந்த அளவுக்கு காய்க்குதோ அந்த அளவுக்கு வந்து கீழேயும் கொட்டுது பயங்கரம். இதுக்கும் மரம் என்ன வைக்கிறதுன்னு இதுக்கும் வந்து நமக்கு மருந்து என்ன வைக்கிறது அப்படின்னு தெரியல. இங்கே பாருங்க, இப்போ மறுபடியும் இப்போ 2 months முன்னாடி காய் வச்சது, இப்போ மறுபடியும் இங்கே பாருங்க சின்ன சின்ன காய் வருதா, முளைச்சி வருதா. இதோ இங்கே இருக்குது, இது பாருங்க காய். அங்கே ஒன்று கிடக்கு, விழுந்து கிடக்கு. இதுதான் வந்து கெடார காய், கெடார நாட்டங்க. இப்போ தான் இதுலேயும் வந்து காய் ரொம்ப பெருசாக காய்க்கும். பட் வந்து இதை என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியாது. ஊறுகாய் வச்சு யார் தான் சாப்பிட்றது, என்ன பண்ணுறது தெரியாது. அதனால் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி இந்த காயெல்லாம் பறிக்க சொன்னது எங்கள் அம்மா சொன்னாங்க, வேணும்னா பறிச்சுட்டு போங்க அப்படின்னு. அதனால் இங்கே கிடந்த காயெல்லாம் வந்து அவங்க பறிச்சுட்டு போயிட்டாங்களாம். இந்த 1 2 சின்ன சின்ன காய்ங்க 1 2 கிடக்கு, அவ்வளோதான். மற்ற காய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாங்க போல. ஏன்னா கீழே விழுந்து அவ்வளோ வேஸ்ட் ஆகுது, யாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னால் அவங்க பறிச்சுட்டு போனாங்கன்னா அவங்கள சமைச்சு ஏதாவது ஊறுகாய் செஞ்சு சாப்பிடுவாங்கல்ல. இது நம்மளோட மாதுளம்பழம் மரம். எங்கே சரி அங்கே பாருங்க, ஏதோ ஒரு ஆரஞ்சு கிடக்கு பாருங்க உள்ள. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கெல்லாம் கிடக்கு. அப்போ இதுதான் நம்ம வீட்டு கொய்யா மரம். ஆமே எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே ஒரு தடவை இதில் கொய்யாக்காய் பறித்து சாப்பிட்டேன். ஆக்சுவலி இது 2 மரம், 2 வெரைட்டி காய் காய்க்கு. இந்த மரம் ஒன்று, இந்த மரம் ஒன்று. இதில் ஒன்று வந்து எருமைக்காய், நல்ல பெரிய காயை வந்து பச்சையாக இருக்கும், அது நல்ல பெருசானதான் இனிப்பாக இருக்கும். இந்த கொய்யா மரம் இருக்குல்ல, இது வந்து சின்னதுலேயே நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்னதுலேயே நம்ம சாப்பிட்லாம். அந்த மாதிரி 2 வெரைட்டி இருக்குது. நான் ஒரே ஒரு தடவை தான் இதில் கொய்யாக்காய் பறித்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் வரும்போதெல்லாம் இதில் கொய்யாக்காய் இருக்கிறதே இல்லை. இப்போ ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். நம்ம வந்துட்டோம், இருக்குதான்னு பார்க்கலாம். வந்ததுக்கு நமக்கு நிறைய வரும், நிறைய ஏதாவது பூவெல்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் பாருங்கள் எதுவுமே இல்லை. பட் ஓகே, நம்ம வந்ததுக்கு ஏதாவது கிடச்சதுக்கு சந்தோஷப்படுவோம். என்ன தான் வந்து நம்ம வெளியில் மாம்பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாலும் நம்ம மரத்தில் மருந்தே வைக்காமல் அதுவாக பழுத்து கீழே விழுந்த பழத்தை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அங்கே வீட்டில் போய் நம்ம சாப்பிடுவோம். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். இந்த வாழை மரம் வந்து அப்பத்துலேருந்து இப்படி தான் இருக்குது. இது வளருமா, எப்போ காய் விடுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். காய் விட்டால் உங்களுக்கு வீடியோ எடுத்து, ஒருவேளை காய் விட்டு காயை அறுக்கிற நேரம் நான் இங்கே இருந்தால் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். காற்று இங்கே வருது நல்லா. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பூ விட்டாச்சு, மல்லிப்பூ. சொர்க்கமாக இருக்குது காற்று. சரி வா, நம்ம வீட்லேயும் சொர்க்கமாக தான் இருக்குது காற்று. நம்ம வீட்லேயும் மரங்களெல்லாம் நிறைய இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஈக்கி மல்லி எப்படி இருக்குது பாருங்கள், புதர் மாதிரி. இதெல்லாம் கருவேப்பிலை தான், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? யூஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அது. சரி வாங்க போகலாம். சரி வாங்க. பாருங்க எவ்வளோ மாம்பழத்தை சாப்பிடுவாங்களாமா. ஆனால் கையில் தூக்கிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குதாம்மா. மாம்பழத்தை சாப்பிடாதான். சரி நம்ம வீடியோ கட் பண்ணிக்கலாம், இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க, எங்கள் அம்மாவுக்கு இந்த செவ்வரளி செடி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் எப்படியோ வச்சு பெருசாக வந்துருச்சு, பூவும் பூத்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செவ்வரளி. இது எப்படியாவது கொண்டு வந்துடணும். ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன தான் வீட்டில் வந்து ஏசி அப்புறம் ஃபேன் எல்லாம் இருந்தாலும் இயற்கை காற்றுல இருக்கிற மாதிரி வராதில்ல. நாங்கள் எப்போதுமே இந்த
அது என்னது சப்போட்டா மரத்துக்கு கீழே தான் உட்காருவோம் எப்போதுமே. நானாக இருக்கட்டும், எங்கள் அக்கா, அம்மா, அப்பா எல்லாருமே மரத்துக்கு கீழே இந்த காற்று இயற்கை காற்றில் தான் இருப்போம். இங்கே தான் இந்த கட்டில் பார்க்குறீங்களே, இங்கே தான் வந்து மொத்தமாக உட்காந்து சாப்பிடுவோம். வேறு சாப்பிடும்போது வீடியோ எடுத்து அவங்களுக்கு போடுறோம். சரி, ஓகே, நம்ம இந்த மாம்பழம் அங்கேருந்து எடுத்து வந்தோம்ல, அந்த மாம்பழத்தை இப்போ கட் பண்ணி சாப்பிடுவோம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நாராக தான் இருக்கணும். கட் பண்ண முடியல, ஃபுல்லாக நார். பார்த்தீங்களா, சாப்பிட்டு பார்க்கலாம். இது எங்கள் அம்மா சொன்னாங்க, தோலே சீவ வேண்டாம், தோலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. நம்ம எப்படி இருக்கும் சாப்பிட்லாம். சும்மா தொலைக்கூடாது. அதாவது ஃபுல்லாக பழுகலை, செங்காயாக இருக்குது, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கொல்லைக்கு போனதுக்கு நம்மளை ஏமாற்றாமல் இயற்கை தாய் வந்து இப்படி ஒரு அழகான ஸ்வீட்டான மாம்பழத்தை கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். அதை சாப்பிட்லாம். இப்போ எல்லாம் மாம்பழ சீசன் இருக்கும். எல்லோரும் வந்து மாம்பழம் சாப்பிட்டா ரொம்ப ஹீட்டு, ஆல்ரெடி வெளியில் ஹீட்டாக இருக்குது, மாம்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போலாம் கிடையாது. எந்தெந்த சீசனில் என்னென்ன பழம் கிடக்கோ அந்த பழத்தையும் எல்லா பழத்தையும் வந்து சாப்பிட்டு நம்ம என்ஜாய் பண்ணணும். இந்த வெயில் வரும், ஹீட் ஆகும், இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி விலாகை முடிச்சுக்கலாம். இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. தொடர்ந்து எனக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே போல் நான் இன்னொரு விலாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.